இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஒரே ஒரு அறிவிப்பு. ஒட்டுமொத்த பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் குழி தோண்டி புதைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி. அப்படி என்னன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நிச்சயமாக அரசு வேலை கொடுப்போம். அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நிச்சயமாக அரசு வேலை கொடுப்போம் என்று இந்தியா கூட்டணியின் சார்பாக தேஜஸ்வி யாதவ் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான தலைவரே மோடியை பார்த்து நிதிஷ்குமாரை பார்த்து சொல்லிட்டார், சவால் விட்டுருக்கார். எப்படி 20 இடங்களுக்கு மேலே பிஜேபியும் அதே மாதிரி நிதிஷ்குமார் ஒரு 20 இடங்களுக்கு மேலே, நீங்கள் அதுக்கு மேலே தாண்டினீங்கன்னா நான் அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்கு போடுறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. இதுதான் இன்றைக்கு பீகாரில் மோடியினுடைய நிலைமை. இந்த நேரத்தில் நேற்றுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நபருக்கு அரசு வேலை. என்னவாகும் யோசிச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கணும். இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவித்தாகிவிட்டது. ஆனால் இந்த நொடி வரையிலும் என்டிஏ கூட்டணி மோடியினுடைய கூட்டணியில் உடன்பாடு ஏற்படவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி. உலகத்திலேயே பெரிய கட்சி, அதிகமான உறுப்பினர்கள் உள்ள கட்சி, 5000க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி, 200க்கும் அதிகமான எம்பிக்களை வைத்திருக்க கட்சி என்று சொல்லி மார்தட்டி கொண்டிருக்கக்கூடிய, வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட கூட்டணி அமைக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். முக்கியமாக 2 தினங்களாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கணும். இப்போது என்டிஏ கூட்டணியில் 2 கட்சிகளுக்கு ஏறத்தாழ சீட் அவங்க இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று நிதிஷ்குமாருடைய கட்சி, நாங்கள் பாஜகவோட ஒரு சீட்டாவது கூடுதல் தான் நிற்போம். நீ சென்டரில் வேணால் மோடி விஸ்வகுரு 56ன்னு சொல்லிட்டு இருக்கலாம், எங்கள் ஸ்டேட்டில் வின் பண்ணால் ஏன் தயவு வேணும், இல்லாமன்னா ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு. அப்போது நிதிஷ்குமாருக்கு என்னென்னா 103 சீட்டு, பாஜகவிற்கு 102 இடங்கள். அப்போது மொத்தமே எவ்வளவு? 205 இடங்கள் போயிடுச்சு. மொத்தமே 241 இடங்கள் நினைக்கிறேன். இனி மீதம் இருக்கிறது 38 சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு. இந்த 38 5 பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் 5 பேரில் ஒருத்தன் கேட்குறான், எனக்கு 40 கொடு, இல்லாமல் தான் நான் வெளியே கிளம்புறேன்னு சொல்கிறான். யார் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சிராக் பாஸ்வான் பேசிகிட்டு இருக்கார். நமக்கு தெரியும் ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்குது அவர் மேலே. என்ன ரெக்கார்டு? இந்தியாவில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நபர் அப்படின்னா ராம்விலாஸ் பாஸ்வான் தான். அவருடைய பையன் தான் சிராக் பாஸ்வான். அவர் தான் இப்போ சொல்கிறாரு, 40 சீட்டை கொடு, இல்லாட்டா நான் கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் ஒரு ரேலியில் இதே சிராக் பாஸ்வான் ஒரு மிக முக்கியமான முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். என்ன முழக்கம் அப்படின்னா, பீகார் ஃபஸ்ட், பீகாரி ஃபஸ்ட். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீகாரில் அவர் இப்போ எம்பியாக இருக்கிறார், பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான எம்பியாக இருக்கிறார். அவர் எம்பி பதவியை துறந்து விட்டு முழுக்க பீகார் மாநில அரசியலுக்குள்ள அவர் கவனம் செலுத்த போகிறாரு. அதனால் விரைவில் அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக சிராக் பாஸ்வான் மோடியிடம் அமித்ஷாவிடம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதாவது கடந்த தேர்தலில் 5 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களிலும் வெற்றி பெற்ற ஒரே கட்சி எங்கள் கட்சி. 100% ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கிறோம் அமித்ஷா. அப்படி இருக்கும்போது நாங்கள் கேட்குற இடங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாகணும், இல்லாட்டா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது மோடியும் அமித்ஷாவும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதுக்கிடையில் 2ஆம் கட்ட பாஜக தலைவர்களை அனுப்பி சிராக் பாஸ்வான்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கார் அவங்ககிட்ட, என்கிட்ட பேசணுன்னா மோடி அமித்ஷாட்ட பேச சொல்லு, நான் இந்த மாநிலத்தில் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருத்தன். இந்த மாதிரி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களெல்லாம் விட்டு இந்த ஆழம் பார்க்குறதெல்லாம் இங்கே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். தேஜஸ்வி யாதவ் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு மாபெரும் வெற்றிக்கான, சாதாரணமான வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றிக்கான ஒரு அடித்தளத்தை அவர் அமைத்திருக்கிறார். ஏன்னா பீகார் தான் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் உக்கிரமாக இருக்குது. அது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா பீகார்.
பீகாரில் அவ்வளோ பெரிய சிக்கல். நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். இந்த அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மோடி கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த இந்தியன் ஆர்மியில் அதிகமான பேர் வேலை செய்யக்கூடிய மக்கள் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னா பீகாரில் தான். அந்த மக்களுடைய நிலைமை பெரிய சிக்கலானது. மோடிக்கு எதிராக கடுமையான வன்முறை போராட்டங்களை எல்லாம் கையில் எடுத்தார்கள் அந்த காலகட்டங்களில் பீகார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ இருந்த துறையிலையும் மோடி கை வச்சதன் மூலமாக அந்த வேலையும் போச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக சிக்கலில் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு, நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு நபருக்கு நாங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது பீகார் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பிஜேபிக்காரனே இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டான். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றம் இந்த அறிவிப்போடு பீகார் அரசியலை எட்டி பிடித்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு அங்கே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கு மோடி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். ஏன்னா இனி தேர்தல் ஆணையத்தை நம்பி பயனில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டு தலையிலே கூட்டு விட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ தேர்தல் ஆணையத்தை நம்பி பயனில்லை. அப்போ வழக்கமான வடையில் ஏதாவது ஒரு வடை எடுத்து சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதோ 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நேரடியாகவே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதில் இப்படி பண்ணால் அது ஒரு குறுக்கலான வழி, ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்கு. ஆனால் அதுவும் பீகாரில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் என்டிஏ என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணி இன்றைக்கு இன்னமும் அதுக்குள்ள தொகுதி உடன்பாடு ஏற்படாமல் இருக்குது. இதுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கார், முன்னாள் பீகாரினுடைய மிக முக்கியமான பீகாருடைய முதலமைச்சராக இருந்த ஜிதின் ராம் மஞ்சி, அவருடைய கட்சி இருக்குது. சிராக் பாஸ்வான் 40 கேட்குறாரு, மொத்தமே இனி இருக்கிறது 38. இதில் சிராக் பாஸ்வானுக்கு 38 கொடுத்தாலும் கூட இந்த ஜிதன் ராம் மஞ்சிக்கு இனி எங்கே போவாங்க சீட்டுக்கு? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுக்கு பிறகு தலையில் துணி போட்டு நடக்க வேண்டிய நிலைமைக்கு பீகார் பாஜக தலைவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.